நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல, கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். ஏன்னா இவரை வேண்டும்னே திட்டம் போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா யாரா தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி இவரை இந்த அரசியலுக்குள்ள இறக்கி விட்டு சில ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவர் இறக்கி விட்டுருக்காங்க. அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நமக்கு நல்லா தெரிஞ்சு, அதாவது இந்த கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பாஜகவை பத்தி சொல்லும் போது மட்டும் ரொம்ப, அதாவது அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன், நீ அழுகுற மாதிரியும் அழுதுக்கோ அப்படின்னு வலிக்காம தட்டுவாங்க பாருங்க. அதேதான், அதைத்தான் இவர் செய்யறார். அதனால இவர் யாருக்கான ஆள் அப்படின்றத வந்த நாள்லயே நமக்கு சொல்லிட்டார். இதுக்கப்புறமாவும் இல்ல நான் ரொம்ப வீறு கொண்டு நான் வரப்போறேன், நான் கட்சியில நான் தக்க வைக்க போறேன், என்னுடைய மக்களை எல்லாம் நான் உயர்த்த போறேன், இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன ஒரு முழக்கம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜயம். ஏன் நீங்க வந்த உடனே மக்களுக்கு தானே தொண்டு செய்யணும்னு வரீங்க, அப்ப மக்களை பத்தி எதிர்பார்க்காம வந்த உடனே முதல்வர் வேட்பாளர் அது அந்த நாற்காலியை எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்களா? இது என்ன படமாங்க? Download ShareChat.